Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 913 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோ குடி போதையில வந்து வெறித்தனமா ஆட்டம் போட்டுக்கிட்டு கையில சிக்கிறவன் எல்லாத்தையுமே சின்னாப்பின பண்ணிட்டு இருக்கான். ஒக்கிக்கு அந்த டவுனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு பயம். அதனால அதை பார்க்க கிளம்புவா. கின்னு வேண்டாம் நீருவாரு. ஏன்னா இவளை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க போட்டு வச்ச பிளான் எல்லாம் காலி. ஆமா, இவ்வளவு நாளா அந்த ஒக்கபுரே டவுன்ல தான் இருந்தா. அவ்வளவு நாளா கண்டுபிடிக்காதவங்க இன்னைக்கு போனவனையா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன லாஜிக்ல பேசிட்டு இருக்கான். அவளுக்கும் அவர் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. ஆனா இவனோட ஒய்ஃப் சுரு அங்கதானே இருக்கா. இந்த மேட்டரை சொன்ன உடனே ஐயோ அப்படின்னா வா உடனே போலாம் அவ கூட சேர்ந்து இவனும் கிளம்பிடுவான். அட பாவி பயல, உனக்குன்னா ஒரு நியாயம், ஊருக்குன்னா ஒரு நியாயம். சரி ரைட் வேகமா போகும்போது கிக்கு கிட்ட நீ இங்க இரு, நான் போய் பாத்துக்கிறேன்மா. அவன் என்ன நினைச்சான், எப்படியும் ரெண்டாவது கல்யாணம் ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு. ஆனா அவ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அவளை இவன் பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. எப்பாடு பட்டாச்சு அவளை காப்பாத்தியே தீர்வேன்னு வேகமா போவான். அந்த சண்டாலியாச்சு கைடோவை பார்த்து தெரிச்சடிச்சு ஓடாம தியேட்டர்ல பேய் படத்தை பாக்குற மாதிரி ஆர்வமா பாத்துட்டு இருக்கா. இங்க லூஃபி ஓடுவான் ஓடிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு ஓடினாலும் சரி டிஸ்டன்ஸ் குறைய மாட்டேங்குது. இவ்வளவு தூரமா தள்ளி வந்தோம் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது லா அங்க வந்துருவான். இப்ப லூஃபியோட கவலை அந்த ஒக்கபரே மக்களை நினைச்சு மட்டும்தான். அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லன்ட்டு அவன்கிட்ட கேட்பான். அவன் வண்டையா திட்டுவான். ஏன்னா இப்ப இவன் பண்ண போற வேலையில இவங்களுக்கு என்ன ஆகுன்னே தெரியல. இவன் ஒக்கபரே மக்களை பத்தி கவலைப்படுறான். அது சரி, இந்த பஞ்சாயத்துக்கு காரணம் யாரு? நம்ம லூஃபி தானே. உள்ள போயிட்டு ஹீரோயிசம் பண்ணிட்டு வந்தான். இப்ப அவன் அங்க வந்து எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பண்ணா அந்த கிறுக்கு பைய வந்து லூசுத்தனமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு அவன் என்ன கனவா கண்டா? சரி எதுவா இருந்தா என்ன, நானே ஒரு கை பாத்துறேன்ட்டு வேகமா ஓடுவான். அப்படியே கட் பண்ண இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கைடோ லூஃபி ட்ரஃபல்கர்லாவை அந்த கிராமம் மொத்தமும் தேடி இருந்தால. அப்ப இந்த பேசில் ஹாக்கின்ஸ் பைய இடையில பூந்து அவங்க அந்த ஓடன் கேசல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி கோர்த்து விட்டுருவான். ஓ அங்கதான் இருக்காங்களா, இதோ வந்துட்டேன்ட்டு நேரா இப்ப அங்கதான் போறான். அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தேடி பார்த்துட்டு சலிப்புல அங்க இருந்து கிளம்பி இருப்பான். அப்புறம் அவங்க ஆளுல விட்டு தேட விட்டுருப்பான். நம்ம ஆளுகளும் ஈஸியா எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஆனா இப்ப அங்கதான் இருக்காங்கன்னு கோர்த்து விட்டானே, நாளைக்கு சூரியனை பாப்பாங்களானே தெரியல. அப்ப ஜாக் பேசில் ஹாக்கின்ஸை கூப்பிட்டு நிஜமாவே அவங்க அங்கதான் இருக்காங்களான்னு கேட்பான். அவன் இல்லன்னு சொல்லுவான். அவன் ஏன் அப்படி சொன்னான்னா, இந்த டவுனோட மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு அவனை டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக தான் அப்படி சொன்னானாமா. அப்படின்னா அவன் குத்து மதிப்பா தான் சொல்லியிருக்கான். ஆனா நிஜமாவே நம்மளுக்கு அங்கதானே இருக்காங்க. இப்ப என்னன்னா, மக்கள்ல நிறைய பேரு அந்த ஓடன் கேஸ்ல இருந்து ஏதோ வெளிச்சம் தெரியுதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த பழைய கதையை வச்சு அதான் அந்த குசுகி சாம்ராய்ஸ் எல்லாம் 20 வருஷம் கழிச்சு வந்து பழிவாங்குவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இவங்களை பொறுத்த வரைக்கும் கதை தான். இன்கேஸ் அப்படி வந்திருந்தாங்கன்னா அது ஷோகனுக்கு தான் ஆபத்து. எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட சண்டை போட்டு மண்டையை உடைச்சு ஒரோச்சிய தனியா காப்பாத்தி வேண்டாத வேலை. அதுக்கு இந்த மாதிரி கைடவை திருப்பி விட்டானுங்கன்னா அவனே அவங்க எல்லாத்தையும் கொன்றுவான். ஒரே கல்லுல 2 மாங்காய். இங்க எல்லாருமே பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்களா. அந்த டைம் ப்ரூக்கோட பாடியில இருந்து அவனோட சோலே வெளியில வந்துடும். அது மட்டும் இல்லாம இவன் கூட சண்டை போறதுக்கு பேசாம நான் அப்படியே செத்துறேன். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவன்கிட்ட போனா கொடூரமா கொள்ளுவான். அதுக்கு பேசாம பாய்சன்ல சர்க்கரையை போட்டு கலந்து இனிப்பா குடிச்சிட்டு செத்துறாமா. நமி வண்டையா திட்டுவா. ஏன்டா டேய், அவன் இங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கான். உனக்கு பாய்சன்ல சர்க்கரை கேக்குதா? சர்க்கரை வாயில மண்ணெல்லி போட்டு விடுவேன், பேசாம இரும்பா. அதே நேரம் இங்க கைடோக்கு ஓடன் கேசல்னு தெரிஞ்ச உடனே அவன் அதை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். என்ன அந்த பேரை கேட்ட உடனே அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. பெரிய டைட்டானிக் கப்பல் கவுந்த கதை அப்படியே மெமரிஸ் வந்துட்டு போகுது. ஒய்யால பண்ணதெல்லாம் அடாவடித்தனம். மெமரிஸ் வேற மெமரிஸ். சரி இப்ப அந்த இடத்த மார்க் பண்ணிட்டான். அங்கதானே இருக்காங்க. சோழிய முடிக்காம விட மாட்டேன்னு கொலை வெறியில இருப்பான். ஏன்னா இவனுக்கு வந்துட்டு இருந்த அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை காலி பண்ணது அவனுக்கு தானே. அவன் அந்த ஓடன் கேசலை நோக்கி கிளம்பிட்டான். எவ்வளவு நேரம் ஷுட்டன் மாருவுக்கு ஷாக்கு. என்ன நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தான், சடனா அந்த ஓடன் கேசலை நோக்கி போறான். பைத்தியம் முத்தி போச்சோங்கிற மாதிரி யோசிப்பான். இங்க இவங்க இவ்வளவு நேரம் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஏதோ சரியில்லையேன்ட்டு அப்படியே லுக் விடுவாங்க. அவனோட போக்கஸ் எல்லாமே இவங்க இருக்க டைரக்ஷன்லயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது அவன் இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கான்னு. ஸ்லோ டர்ட்டி ஸ்லோ. ஆத்தாடி வராயா நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சியா. இதுக்கு மேல இருந்தா நம்ம உசுருக்கு ஆபத்தியா. ஓடுங்கய்யான்னு கத்திட்டு இருப்பாங்க. அங்க அவன் அதுக்கு மேல கத்திட்டு வருவான். இங்க லூஃபி எல்லாம் ஓடி வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவ்வளவு நேரம் டிஸ்டன்ஸ்ல இருந்தவன் இப்ப பாத்தீங்கன்னா 100x ஜூம் பண்ண மாதிரி பக்கத்துல இருக்கான். என்னடான்னு பிரேக் அடிச்சு செக் பண்ணி பார்த்தா அவன் அந்த ஓடன் கேசல நோக்கி தான் போயிட்டு இருக்கான். ஒரு 5 நிமிஷம் பேசாம அங்கேயே நின்று இருந்தாங்கன்னா அவனே வந்திருப்பான். தேவையில்லாம வந்து திருப்பி இப்ப தேவையில்லாம அங்க போகணும். சொல்ல போனா நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அங்க போய் சேர்ந்துட்டான். வந்தவன் அப்படியே ரொட்டேஷனை போட்டு கரெக்டா அதை பார்த்த மாதிரி நிப்பானா. இப்போ 4 பேர் அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துட்டாங்க. மிச்சம் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அதாவது லூஃபி, லா, ஒக்கிக்கு, கின்னு இவங்க எல்லாம் தனியா இருக்காங்க. மிச்சவங்க தானே அங்க இருக்காங்க. அட வந்தவன் அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்களா, எதிர்த்து சண்டை போறாங்களா, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலாமா
இல்ல வேண்டாமான்னு அதை பத்தி எல்லாம் எதையும் யோசிக்கல. வந்தவன் வாயை ஓபன் பண்ணி வாயில இருந்து நெருப்பை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் மட்டும் அந்த நெருப்பை வச்சு அடிச்சான்னு வைங்க, ஒரு சின்ன வெங்கலக்கினம் கூட மிஸ் ஆகாது, அப்படியே உருகி இலகிரும். ஏன்னா அவன் அங்க ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்டோட எஃபெக்ட அந்த ஏரியால இருக்க மக்களால எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. சஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வாங்க ஓடுங்க நிக்காதீங்கன்னு எல்லாத்தையும் அரக்க பறக்க அடிச்சு புடிச்சு கூட்டு போவான். ஆனா அதுக்குள்ளேயே இந்த மொத்த இடத்தையும் நான் அழிக்கிறேன்னு சொல்லி அவன் நெருப்பை வச்சு ஒரே அடி. நம்ம ஆளுங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நெருப்பு அங்க வந்துருச்சு. அப்படியே அந்த மொத்த இடமும் கல்லறைகளோட சேர்த்து வெடிச்சு செதறும். இல்ல மேட்டர் என்ன தெரியுமா, அந்த இடம் மட்டும் காலி ஆகல, அந்த இடத்துல ஹோல் விழுந்து அடுத்த பக்கமே நெருப்பு பிச்சுக்கிட்டு போயிருச்சு. அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக். இங்க எல்லாம் பார்த்துட்டு வாயை பொழந்துருவாங்க, ஒக்கா மக்கா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்னு. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை எவனுமே வாழ்க்கையில பார்த்தது இல்ல. அவன் ஆளுகளே அசந்து போற அளவுக்கு ஒரு அட்டாக். ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அந்த மலையை காட்டுறாங்க. அந்த இடத்துல கோட்டையா இல்ல மலை இருந்ததுக்கே அறிகுறி இல்லாத மாதிரி பண்ணிட்டான். பாத்தீங்களா எப்படி கடிச்சு வச்ச ஆப்பிள் மாதிரி இல்ல? ஆமா, இதுல இருந்து எப்படி நம்ம பயிலுக தப்பிச்சிருப்பாங்க? ஆன்சே இல்லையே. அங்க கைடோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவுதான், இதோட அவன் கதை முடிஞ்சிருக்கும்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். லூஃபி இப்ப கூட அவன் அட்டாக்க பார்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டன் ஆனா, ஆனா அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளை நினைச்சு அப்படியே வெறியாவான். நரம்பெல்லாம் பொட்டைக்க கைய முறுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு, டே கைடோ உன் சாவு ஏன் கையில தாண்டான்னு காட்டு கத்துவான். இதுக்கு பேரு தான் ஆபத்தை வெண்பொங்கல் கொடுத்து வாங்குறது. மறுபடியும் கைடோ நம்மால பார்த்துட்டு காண்டாயி அட்டாக் பண்ண வந்தானா இல்லையாங்கிற சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.